விஷயத்தை சொல்றேன் பாருங்களேன். கர்த்தருடைய மகிமையை பார்க்க எல்லாருக்கும் ஆசை இருக்காது, ஒரு சிலருக்கு தான் அந்த ஆசை இருக்கும். ஆமென். அந்த ஆசை மோசேக்கு இருந்தது, ஆனால் அந்த ஆசை இஸ்ரவேல் ஜனங்கள் ஒருவரிடத்திலும் இல்லை. ஆமாதானங்க? மோசேக்கு மட்டும்தான் ஒரு ஆசை, என்ன தெரியுமா? கர்த்தருடைய மகிமையை நான் பார்க்கணும். I just want to see your glory. இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்றாங்க, ஐயோ வேண்டாம், பயமா இருக்கு. அல்லேலூயா, ஆமென். கர்த்தருடைய மகிமையை பார்ப்பதற்கு கர்த்தர் ஆராதிக்கும் பொழுது அந்த மகிமை கடந்து வரும். எத்தனை பேர் நம்புறீங்க? ஒரு ஆங்கில பாடல் உண்டு, when the praises go up glory comes down. அல்லேலூயா. துதி போகும்போது மகிமை இறங்கி வரும். அல்லேலூயா. நீங்க துதிக்க 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 ஒரு மகிமை கடந்து வந்து கொண்டே இருக்கும். ஆண்டவர் சொன்னாரு, இந்த பலிபீடத்தை பாத்தியா? இந்த பலிபீடத்துல வசனம் சொல்லுகிறது, அந்த முதல் வசனத்துல வாசிக்கிறோம், என்ன இருக்குன்னா, ஜெபம் பண்ணி முடித்த போது. அதற்கு முன்பாக பலிகள் எல்லாம் பலிபீடத்துல அடுக்கி வைத்து ஜெபிக்கிறார். ஜெபிச்ச முடிச்ச உடனே முதலில் வந்தது என்னங்க? அக்கினி வானத்திலிருந்து இறங்கி வந்தது. அல்லேலூயா. வந்து பட்சித்தது. நான் சொல்றேன், அக்கினியை ஃபாலோ பண்ணி தான் மகிமை வருது. ஆமென். அக்கினி வரணும்னா பலிபீடம் வேண்டும், பலிபீடத்தின் மேல் பலி இருக்க வேண்டும். அல்லேலூயா. அன்றைக்கு எலியா வானத்திலிருந்து அக்கினியை இறக்கினார். எப்படி இறக்கினார்? பலிபீடத்தை செப்பனிட்டு பலியை செலுத்தி கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணின உடனே வானத்திலிருந்து அக்கினி. நிறைய பேர் இன்னைக்கு கேட்போம், அக்கினி வேண்டும், அக்கினி வேண்டும். We need fire, Lord. You want fire? நமக்கு ஒண்ணு இருக்கணும், பலி.